வீட்ல செய்கிற பீஸா கடையில் வாங்குற மாதிரி சீஸ் புல்லோடு இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஃபுல் வீடியோ பாருங்கள். ஈஸியாக அழகாக வீட்டிலேயே செஞ்சிடலாம் பீஸாவை. ஒரு பவுல் வச்சு அதில் ஈஸ்ட்டு சுகர் போட்டு தண்ணி ஊற்றி கோல்டு வாட்டர் தான் ஊற்றிருக்கேன். ஒரு 15 மினிட்ஸ் வச்சேன்னா இந்த மாதிரி நல்லா ப்ளூம் ஆகிடும். இதுக்கு கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா தான் இந்த ஸ்டெப் வந்து பண்ண முடியும். அதுதான் இருக்கிறதுலே பேசிக்கான ஸ்டெப். அடுத்து ஒரு கப் அளவுக்கு நான் வந்து மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சம் வந்து சால்ட் போட்டுட்டு நான் ஈஸ்ட்டோட மிக்சர் மட்டும் ஆட் பண்ணி தேவைப்பட்ட தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து டோ மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். அடுத்து இது ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட விடணும். மினிமம் ஒரு 45 மினிட்ஸ் விடுங்க. அப்போ தான் இது நல்ல மாவு நல்லாவே வந்து ப்ரூஃப் ஆகும், நல்லா உப்பி வரும். அப்போ பீட்சா நல்லா சாஃப்டாக வரும். இது இன்பிட்வீன் டைமில் நான் வந்து ஒரு ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன் 10 மினிட்ஸுக்கு. அது 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆகும்போது நான் இந்த மாவை நல்லா இந்த திக்னஸுக்கு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறேன். இது வந்து நான் டஸ்ட் பண்ண பேனில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இந்த ஃபோர்க்கு வச்சு ப்ரிக் பண்ணிக்கிறேன். நல்லா குத்தும் போது அந்த சாஸ் எல்லாமே வந்து உள்ளே இறங்கும். இதுதான் முக்கியமான ஸ்டெப்பு. அந்த பீஸா பேஸை நம்ம ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு பேக் பண்ணி ஆகணும். அப்போ தான் பீஸா பேஸ் நல்லாவே கீழே வெந்திருக்கும், மேலே நல்லா சீஸ் புல் நல்லா சாஃப்டாகவே கிடைக்கும். இதுக்கு மேலே நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம 5 மினிட்ஸ் பேக் பண்ணோம்ல, அதில் வந்து நம்மளோட பீஸா சாஸ் இல்லை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சில்லி சாஸ் அண்ட் டொமேட்டோ கெட்சப் ரெண்டுத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எவ்வளோ சீஸ் வேணுமோ அவ்வளோ பண்ணிக்கோங்க. வீட்டில் செய்கிற பீட்சாவோட ஒரு பெனிஃபிட் இது தான். நமக்கு தேவையான டாப்பிங்ஸ் நமக்கு இஷ்டம் போல் நிறைய சீஸ் வச்சு 10 மினிட்ஸ் அழகாக 200 டிகிரி செல்சியஸில் பேக் பண்ணி எடுக்கணும். கடைசி ஒரு 2 மினிட்ஸ் இருக்கும்போது மட்டும் வெளியில் எடுத்து கொஞ்சம் பட்டர் வாஷ் பண்ணிக்கோங்க. பட்டர் வாஷ் பண்ணி திருப்பி அந்த 2 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா செம்ம டேஸ்ட் பீஸா ரெடி.